ரொம்ப தாய்மார்களோட இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு ஜனங்கள் தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ பேர் பெருந்தவர்களாக கலந்து கொண்டு இன்னைக்கு கந்த சஷ்டி பாராயணம் படிக்கும்போது எனக்கு நல்ல தனியாக பிடிச்சி ஒரு மிக அற்புதமான ஒரு உணர்வு. ஏன்னா நம்ம தேசத்தை காக்க வேண்டிய கடமை இல்லை. இயற்கை நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், மனிதர்கள் நல்லா இருக்கணும், நமக்குள்ள எந்த சண்டையும் இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும், எந்த மதத்துக்கு நடுவில் மத பிளவே இருக்கக்கூடாது, எல்லா மதங்களும் அன்பை தான் சொல்லி தெரியுங்கிற வகையில் குறிப்பாக இந்து மதம் அன்பை மட்டுமே உணர்த்துகிறது, அதை அடைகிறது. அந்த வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பாராயணம் இன்றைக்கி நாங்கள்லாம் கலந்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, போன ஜூன் 22 உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரிய வெற்றிகரமாக நடக்கக்கூடிய முருகர் பக்தர்கள் மாநாடு ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடந்தது. ஸோ அந்த மாநாட்டில் நம்ம இந்தியா முழுக்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த மாநாடு சிறிய மாநாடாக இருக்கும் அப்படின்னு. நானே ரொம்ப பிரமித்து போன விஷயம்னா, இந்தியா முழுக்க இருக்க வந்து நிறைய பக்தர்கள் கலந்துட்டாங்க அப்படிங்கிறது காட்டிலும் சைனா, ஜப்பான், கம்போடியா, லண்டன் நிறைய பேர் இதுக்கு வந்து கலந்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் காவடி எடுத்துகிட்டு நான் வர்ற வழியிலாம் பார்க்குறேன், நடந்து செருப்பு இல்லாமல் எங்கேயோ ஒரு காவடி எடுத்துக்கிட்டு சாமிக்காக விடுறாங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஸோ அந்த மாநாட்டில் நிறைய தீர்மானங்கள் போடணும். அந்த மாநாட்டில் முக்கியமாக நிறைய போடப்பட்ட தீர்மானங்களில் ஒரு குறிப்பாக தேசம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் நமக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இயற்கை வேளாண் பொருட்கள் முதற்கொண்டு நமக்குள்ள வளங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் போடப்பட்ட தீர்மானத்தை வலியுறுத்தி கந்தனர் பெறவும் மக்கள் எல்லாரும் கந்தனர் பற்றி நிம்மதியாக வாழவும் வேண்டி, உங்களுக்கெல்லாம் தெரியும் அக்டோபர் 25, 26, 27 நம்ம இங்கே பெரிய விழா நடக்க போகிறோம். ஸோ சூரசம்ஹாரம் விழா. ஸோ தமிழ்நாடே அலைகள்லேருந்து ரெண்டு இன்னொரு கடல் மாதிரி இடமாக காட்சியளிக்க போகுது நம்ம குருவத்தில் இடத்துல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மூலமாக இன்னைக்கு அறுபடை வீடுகளில், அதுக்கு முன்னோட்டமாக அறுபடை வீடுகளில் இன்றைக்கி நான் இந்த திருச்செந்தூரில் நான் ஒரு வேல் வழங்கும் விழா, ஒரு வேல் பூஜை செஞ்சு இந்த சப்தசஷ்டி பாராயணத்தை எல்லா திருமணங்களும் தாய்மார்கள் கூட சேர்ந்து நாங்கள் வாழ்ந்து இந்த மாதத்தில் பாக்கியமாக கருதுகிறோம். இந்த விழா எதுக்குன்னா, வர 25, 26, 27 நடக்கக்கூடிய 1000 கோவில்கள்னு வச்சுக்கோங்க, கணக்குப்படி 1000 ஸ்தலங்களில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த விழாவுக்கு பொதுமக்கள், அதாவது இப்போ இதை காணொலியாக நீங்கள் பார்க்குற பொதுமக்களும் சரி, வீட்டில் நீங்கள் ஒரு பூஜை செய்கிறது, வேல் பூஜை செய்கிறது, கந்த சஷ்டி பாராயணம் பாடுறது, அந்த 3 நாட்களில் ஒரு வெப்ப வசதியோ கட்டாயமாக ஒரு குடும்பத்தாரோடையும் நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற சொந்த பந்தம், நம்ம உறவுக்காரங்க, நம்ம வீதியில் வசிக்கிற போது நீங்கள் சேர்ந்த செய்யும் பொழுது இந்த நாடு நலம் பெறும். நாடு நலம் பெற வேண்டி நாம் அனைவரும் ஒன்று கூட கடமையாக. ஸோ அதுக்காக நான் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம், மகிழ்ச்சி. ஏதாவது கேள்வி? 6 படை வீட்லேயும் இந்த மாதிரி பூஜை நடக்குது அன்னைக்கு? ஆமாம், 6 படை வீட்லையும் இங்கே நாங்கள் பண்ணுறோம். நம்ம அமைப்பை சேர்ந்த 6 படை வீட்லையும் ஒரு முக்கியஸ்தர்கள் அங்கங்கே இந்த விழாவை நடத்திக்கிட்டாங்க. என்னுடைய நோக்கம் அதுதான் சார், நாடு நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லா உயிரினங்களும் புல் பூச்சியிலிருந்து நம்ம இயற்கையிலிருந்து விவசாயத்திலிருந்து எல்லாம் நல்லா இருக்கணும், மத ஒற்றுமையாக இருக்கணும், மனிதர்களுக்குள்ள சண்டையே வரக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த ஞானம். ஸோ நமக்கு அருள் வந்தது எல்லாத்துக்கும் நல்லதான். நம்முடைய முருகனுடைய காக்கும் கடவுள். ஸோ அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த அற்புத புதனுடைய சன்னதியில் இல்லை, இந்த இது இப்போ தான் கணக்கில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை முன்னாடி இருந்தே இருக்குதா? இருக்குதுன்னா இல்லை, இப்போ நீங்கள் பூஜை பண்ணியிருக்கீங்களா, இதை வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை முன்னாடி இருந்து இருக்குதுன்னா, நம்மளை போன்ற ஊடகங்கள்லாம் இப்போ அதிகமாக வருவதனால மக்களுக்கு இது கொண்டு போய் தெரிவிக்க வேண்டியது கடமை. இன்னும் இப்போ அதிகப்படுத்திருக்கோம். ஸோ நம்ம என்னென்னா, நம்மளுடைய ஒற்றுமையும் நம்மளுடைய தேசபக்தியையும் நம்முடைய மனித மனங்களுக்குள் இருக்கிற ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்காக தான் இந்த நம்ம செய்யணும். 2026 சட்டமன்ற தேர்தல், அது கொடுத்து உங்கள் பார்வை அந்த கருத்து? நான் இன்னும் அரசியலுக்கு வரல. எனக்கு ஆன்மீகமான ஒரு நேர்வு இன்னைக்கு. ஏன்னா சாமி கூட வந்திருக்கேன். எல்லாத்தோட கனவு ஒன்று இருக்குல்ல சாமி, நம்ம எல்லாத்தோட கனவு ஒன்று இருக்குது. இப்போ சாமி கிட்ட ஏன் எல்லோரும் கேட்கணும்? எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா தாய்மார்களும் நவகிரகம் சுற்றி வருது, இல்லை சனி பகவானுக்கு போகிறது. நம்ம நல்லா இருந்துட மாட்டோமா? வீட்டு வளர்ச்சி பிரச்சனை இருக்கிறாரு, குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கடன்லாம் தீவிராதா, நோய்கள்லாம் இப்படி ஒரு வேண்டுதல் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். அதே போல் தான் அரசாங்கம் தான் மிகப்பெரிய கடவுளே. ஏன்னா மனித தெய்வங்கள்ல கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தெய்வங்கள் அவங்க
சொன்ன வாக்குகளை நிறைவேற்றுவது அவருடைய கடமை. இது வரைக்கும் எத்தனையோ வாக்குறுதிகளை தமிழ்நாடு அரசாங்கம், எல்லா அரசாங்கமும் நிறைய காலங்கள் வைத்துக்கொண்ட வாக்குறுதிகள் எல்லாம் நமக்கே தெரியும். அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கி நம்ம நாடு நல்லா, தமிழ்நாடு நம்ம ஒரு வளர்ச்சி அடையணும், இன்னும் வளர்ச்சி அடையும். ஸோ அந்த வேண்டுதல் இருக்க தவிர நான் ஒரு வாக்காளனா என்னுடைய அடிப்படை தேவைகளை சொல்கிறேன். ஸோ அரசியல்வாதியாக சொல்லலை, ஒரு வாக்காளனா என்னுடைய வேண்டுகோள். ஆனால் ஆன்மீகம் தேர்தலில் அரசியல் கட்சியில் இணைந்து எதுவும் தேர்தல் பணியாற்ற வாய்ப்பு இருக்கிறது? இல்லை, அரசியல் இருக்குது சாமி. அரசியல் என்பது ஒரு மனிதனுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அரசியல் என்பது வாக்குரிமை இருக்கிற எல்லாரும் அரசியல் பணிகளில் கண்டிப்பாக ஈடுபடணும். ஏன்னா அரசியல் என்பது இப்போ நாம் எல்லாம் சேர்ந்து, நீங்கள், நான், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுற வரிப்பணத்தில் ரன் ஆகக்கூடிய ஒரு விஷயம். என் வரிப்பணம் நான் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், அது முறையாக செய்யணும். நல்லவர்கள்லாம் அந்த பொருளுக்கு ஆசைப்படுறதுனா கூட கிடங்குலாம் கொடுக்கணும். ஸோ எப்பவுமே நல்லவர்கள் நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஒருவேளை எனக்கு அந்த பாக்கியம் இருந்து மக்கள் பணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்ச சேர்ந்து ஆச்சரியம். ஆனால் ஆன்மீகம் சார்ந்து பல இந்துக்கள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. தமிழக அரசோட இந்து சமய அறநிலைத்துறை செயல்பாடு எப்படி இருக்குது? எல்லா கோயிலும் எப்படி பராமரிக்கிறாங்க? நீங்கள் கண்ணாலே நிறைய கோயிலை பார்த்துருப்பீங்க இல்லையா? அதை பற்றி உங்கள் கருத்து. அதாவது இது நான் அரசியலாக்க விரும்பலை. எனக்கு தான் தெரியும், தமிழ்நாட்டில் எந்த நிகழ்வு இருந்தாலும் எதிர்க்கிறது மாறி மாறி சேர்த்தையும் சந்தனத்தையும் வாரி வாரி அடிச்சுக்கிறது தான் இப்போ போயிட்டு இருக்கே தவிர, இன்னும் அவங்க நிறைய கோயில் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நிறைய ஸ்தலங்கள் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. பல இடங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, நிறைய விசேஷம் நடத்திருக்காங்க, முருகருக்கான விழா எடுத்திருக்காங்க, எல்லாமே எடுத்திருக்காங்க. அவங்க இது வரைக்கும் செய்த அனைத்து காரியங்களுக்கும் ஒரு பக்தனாக, மக்களோட மக்களாக, ஒரு ஆன்மீகத்திலிருந்து சொல்கிறேன், ஒரு பக்தனாக இது வரைக்கும் அவங்க செய்த காரியங்களுக்கு மனமாற நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க நிச்சயமாக. ஆனாலும் இன்னும் விட்டகுறை தொட்டகுறையாக இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கிறது. கோவில் பராமரிப்பு பணி வந்து நிறைய கோயில் அனாதையாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் அவங்க சரி செய்யணும், நிச்சயமாக செய்யணும்னு. இந்த பக்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரியான எல்லாரும் மத்தியிலையும் வர்றதுக்காக பண்ணுறீங்களா? நீங்கள் கோயிலுக்கு போவீங்க, கேட்கும்போது இல்லை கோயிலுக்கு வர்றதில் என்ன விழிப்புணர்வு இருக்குது? என் சாமி என் பூமி, நான் வர்றதுக்கு நேரடி கேட்கணும். பிறந்ததுலேருந்து கோயிலுக்கு போகிறேன் சார், உங்களுக்கு புரியுதா? நான் பிறந்ததுலேருந்து கோயிலுக்கு போகிறாங்க. எங்கள் அம்மா தூக்கிட்டு போங்க, அப்புறம் நடந்து போங்க, அப்புறம் எங்கள் அம்மாவை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். இது எத்தனை வாட்டி நான் வந்திருக்கேன்? என்ன, நானும் ஒரு மனிதன் தானே சார். எல்லாரும் அவங்க ஒரு மதங்கள் எல்லாம் அவங்க சாமியை கும்பிட்றாங்க. நமக்கு நம்ம இறை சக்தி இல்லைன்னா வாழ்க்கையில் இல்லை. ஸோ அது நான் பெருசாக நினைக்கிறேன் சார். இது நீங்கள் மூணுல போகிற விளம்பரமாக நினச்சிக்காதீங்க. கேள்வி அப்படி தெரியுது. இது கமெண்ட்டுக்கும் லைக்குக்கும் நடத்துகிற கூட்டம் கிடையாது. பெரிய சக்தி இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இந்த விஷயத்துக்கு, இப்போ சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்க, இந்த விஷயத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு தெரிஞ்சு கோபிச்செட்டிப்பாளையத்தில் 100 பேர், ஈரோடு வந்திருக்காங்க, பல இடத்துல வந்திருக்காங்க, நிறைய பேர் அங்கேருந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில் எல்லாம். என்னது கடவுள் பக்தி தான், வேற இதில் எந்த விஷயம் கிடையாது. இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டம் கிடையாது. கரூர் சம்பவத்தில் வந்து கருத்து தெரிவித்த சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள் கைது செஞ்சுருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? வளர்ச்சி நிலையில் இருக்கிறதுனால எப்படின்னா, அதுதான் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், இவங்களை திட்டிக்கிறதும் அவங்கள திட்டிக்கிறதும், இந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும், சமூக வலைதளங்கள் ஆகட்டும், எல்லாருமே ஒரு கட்சியை சேர்ந்ததாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு சார்பு இல்லை. நான் சொல்லுவது நடுநிலையாக பேசுவதோ சார்புநிலையாக பேசுவதோ கூட சில நேரங்களில் அது பெரிய ஏன்னா நடந்த சம்பவம் சாதாரண விஷயங்கள். 41 உயிருங்கிறதுனால நாம் அதை வந்து ஒரு சினிமா படம் போஸ்ட் பண்ணி விளம்பரப்படுத்துற மாதிரி தினந்தோறும் பூஜை செஞ்சு அர்ச்சனை பண்ணி பஞ்ச திரியை ஏற்றி விளக்கு பற்ற வச்சு அப்படி அந்த பிரச்சனையை வந்து அவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஆனால் நியாயமாக பார்த்தா அந்த குடும்பங்களுக்கு நம்ம மனசார இறந்தது சொல்லணும், பெரிய வருத்தம், நமக்கெல்லாம் பெரிய வலி இருக்குது. ஸோ அந்த வழியை கடக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ நான்லாம் சமூக வலைத்தளங்கள் பார்க்குறதே நிறுத்திட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவும் ஃபைட்டு, அவ்வளவும் சண்டை, அரசியலாக மாறிடுச்சு. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய தன் மகனுடைய இழப்பு ஒரு தாய்க்கும் பெற்ற தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் எவ்வளோ வலி இருக்குங்கிறது ஆறாத விஷயம். வாழ்க்கை முழுக்க அது ஆறாத விஷயம். ஸோ நான் ஒரு குடும்பத்தில் ஒரு பையனை இழந்த ஒரு உறவினராக தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். இந்த அரசியலாகட்டும், இந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும், மற்ற எல்லாமே நான் ஒரு விஷயமா அதை கன்சிடர் பண்ணல. ஏன்னா இது அரசியல் நோக்கி போகக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இது நான் வந்து கருத்து சொல்ல நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாரும் ஒரு கட்சியை சேர்ந்துருக்காங்க, அந்தந்த கட்சியை
கட்சியை சேர்ந்தவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. இது இடையில லாஸ்ட் அரசு கேபிள் வந்து தொலைக்காட்சியில் குறிப்பாக தமிழ் தரம் புதிய தலைமை தொலைக்காட்சியில் வந்து அந்த கரூர் சம்பவத்தை பற்றி செய்தி வெளியிட்டதுக்காண்டியே முடக்கப்பட்டிருக்கு. எந்த சம்பவத்துக்கு இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக செய்தி வெளியிட்டதுனால தமிழ் ஜனம் தொலைக்காட்சி புதிய தலைமை தொலைக்காட்சி வந்து அரசு கேபிளில் வந்து முடக்கப்பட்டிருக்கு. முடக்க தானே செய்யும், வரும்ல, அதுதான் அரசு. இப்போ நீங்கள் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறேன்னு நினச்சி நீங்கள் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறோம், எல்லா விஷயம் அப்படி தான். அது ஏன் முடக்கிறாங்க? நீங்கள் வந்து இப்போது ஒரு நிலை அது அரசுக்கு எதிராக 2 விஷயம் சொல்லிடலாம் சாமி. நான் எந்த தொலைக்காட்சிகளையும் தவறாக பேசல. ஊடகம் என்பது உங்களுக்கே தெரியும், நம்முடைய மிகப்பெரிய தூண் இந்தியாவில் அப்படின்னு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு ஊடகங்கள் இருக்கும். ஸோ அந்த வகையில் நியாயமான தொலைக்காட்சிகளை முடக்கியிருந்தாங்கன்னா அது தவறு. நியாயமான ஒளிபரப்பாக இருந்திருந்து அந்த சம்பவங்கள் நடக்கின்ற பிரச்சனைகளை மேலும் வலுவு கூட்டி பாதிப்புகளை அதிகமாக உருவாக்குற வண்ணம் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியோ யூடியூப்போ இயங்கியிருந்தால் அதை தற்காலிகமாக தடை செய்வதோ ஒளிபரப்பை நிறுத்த சொல்கிறதோ அது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அதை நான் தவறுன்னு சொல்ல விரும்பல. பட் இந்த வகையில் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து மத்திய அரசில் ஒரு கமிட்டி ஒரு குழு போட்டிருக்காங்க, மாநில அரசில் நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் ஒரு குழு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிகிற வரைக்கும் நான் இதை பற்றி எந்த விஷயத்தையும் நாங்கள் வெளிப்படையாகவோ மற்ற விஷயங்கள் பேசும்போது நாகரிகமாக இருக்காது. ஏன்னா இப்போ அதுக்கான ஒரு குழு அமைச்சு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நாம் அதை பற்றி பொதுவாக பேசுறது சரியா இருக்காது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கருத்துரிமையை எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்தில் ஆய்வு பண்ணிட்டு போனாங்க, அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, இந்த அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு. தமிழக அரசும் நியமிச்சிருக்கு, நீதிபதி தலைமையில் நியமிச்சிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, தேசிய அளவில் நியமிச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு முடிவு கூடிய சீக்கிரம் நல்ல முடிவாக வரணும்னு நான் நினைக்கிறேன். எந்த முடிவு வந்தாலும் உசுறு போனது தான் சார். என்ன பண்ணிட முடியும்? நீங்கள் நினச்சா நான் நினச்சேன்னா ஆளுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அரசாங்கம் கொடுக்குவோம். நம்மகிட்ட பணம் இருக்கிற சாத்தியம் ஒரு சந்தோஷம் தான் படுத்த முடியுமே தவிர இந்த பிள்ளைங்களோட உசுரெல்லாம் திருப்பி வரவே வராது. ஒரு பெரிய விஷயம் சார். இது வாழ்க்கை முழுக்க ஒரு கருப்பு பக்கம். இது வரைக்கும் நம்ம நாட்டில் நடக்காத ஒரு தண்ணி அடித்து செத்து போகிறவங்கள பார்த்துருக்குறோம், இல்லை போருக்கு போய் செத்தவங்கள பார்த்துருக்குறோம், எத்தனையோ நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப துயரம். தண்ணியில் அந்த பிள்ளைங்களை கூட்டத்தில் மூச்சு சாவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல். அது எனக்கெல்லாம் உண்மையாக ரொம்ப வேதனை. பாஜகவோட முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் இந்து சமய அறநிலையத்துறையே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் முருகனை தரிசிக்கனா கூட விஐபி தரிசனம், காசு கொடுத்து போகிற அந்த தரிசனம், அது போக பொதுமக்கள் இலவச தரிசனம், இந்த மாதிரி கடவுளை பார்க்கறதுக்கு கூட ஒரு சமய அறநிலையத்துறை ஒரு 3 பிரிவாக வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்கன்னு? உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு இந்த துறை தேவையா? எந்த ஒரு துறையுமே இப்போ ஒரு துறை சீர்கேடாவதற்கு எந்த துறையும் யாரும் வைக்க போகிறதில்ல. ஒரு கட்டுப்பாடு, ஒரு நிர்வாகத்தின் கருதி அதை ஒரு துறை வைக்கிறது நிர்வாகமாக இருக்கலாம். ஒரு விஷயம் நிர்வாகத்தின் காரணமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த நிர்வாகமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க, கேரளாவிலிருந்து இல்லை திருப்பதிக்கு போகிறவங்களோ காவடியை தூக்கிட்டு காலெலாம் அப்படியே பாலமாக புண்ணாக இருக்கும். அவன் சாமியோட உண்மையான பக்தன். வீட்டில் பென்ஸ் கார் வச்சுருப்பான், இல்லை லாரி வச்சுருக்கலாம், இல்லை பைக் 2 வீலர் வச்சுருக்கலாம். ஆனால் இந்த பிள்ளைங்க, இந்த இவர் நான் என் நண்பர் இவங்கெல்லாம் பிள்ளைங்க, வயசுக்கு வந்த பிள்ளைங்க, வழியில் மலம் ஜலம் கழிக்கிறதுக்கெலாம் அந்த ஏதுவான இடமே இருக்காது. துணி மாற்றுறதுக்கெலாம் கஷ்டம். தன்னோட பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த தெருவில் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போகணும். கால்லாம் அவ்வளோ பெருசு வீங்கி இல்லையா? ஸோ அதை போன்ற நிலைமை யாரும் அவங்க வந்து அந்த அப்படி போகிற எல்லா பக்தர்களும் எனக்கு விஐபி தரிசனம் நான் போனோன்னே சாமியை பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்களே ரொம்ப வெக்கப்படுவோம். நிறைய இடத்துக்கு போகும்போது டக்குன்னு உள்ளே போயிட்டோம்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு வெக்கம் நமக்கு உணர்ச்சி இருக்க தானே செய்யுது. அப்படி ஒரு விஷயம் வந்து நல்ல தானே சாமி எல்லாரும். ஏன்னா இப்போ இருக்கப்பட்டவங்க அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க, டக்குன்னு எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. அதை விட தினக்கூலி செஞ்சுட்டு லைனில் நிற்கிற பாருங்க, அவனுக்கு ரொம்ப வேலை இருக்குது. கஷ்டப்படுற மக்களுக்கு ரொம்ப வேலை இருக்குது. நேராக வந்தோடனே விஐபி நானும் உள்ளே போய் பார்த்துருவேன், சாமி பார்த்துருவேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது அது. இப்போ நான் ஒரு பொது ஜனமாக இருந்தேன்னா நிச்சயமாக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எல்லா மக்களோட மக்களாக சாமிக்கு முன்னாடி எல்லாரும் மனிதர்கள் தான், நம்மளாம் அணுக்கள் தான், துகள்கள் தான். எல்லாரும் சமத்துவமாக இருக்கணும்னா லைனில் இன்னும் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். சட்டம் கொண்டு தான் நல்லது, ரொம்ப நல்லது. இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னர் வந்து விஜய் வந்து வீட்டிலேயே முடங்கி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை
சொல்லணும், என்ன சொல்லணும், ரொம்ப வேதனையில் இருப்பார் சார். அது மட்டும் எனக்கு தெரியும். எந்த ஒரு மனிதனும் சந்தோஷமாக 41 பேர் செத்துட்டாங்க, அது என் கூட்டத்துக்கு வந்து இறந்துட்டாங்கன்னு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்நாள் முழுக்க அவங்களோட ஒரு துக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம். அது யாருக்குமே வரக்கூடாது, எந்த தலைவருக்கும் வரக்கூடாது. இந்த மாதிரி நிகழ்ச்சி எந்த தலைவருக்கும் வரக்கூடாது. இது தன்னுடைய இறுதி காலத்து வரைக்கும் நெஞ்சில் சுமந்து